என்ன இனியா, உன் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டாளா? சிலைய காணும்னு போலீஸ் இங்க ரெய்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா, சேர்மனுங்கிற அதிகாரத்தை இங்க வந்து காட்டுறாளா? பெரியமா, ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. காணாம போன சிலை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதா ஜிபிஎஸ் காமிச்சது. சரின்னு அதையே ஃபாலோ பண்ணி வந்தோம். எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இதுல தேவையில்லாம நீங்க ராசாத்தி மேல பழி போடுறீங்க. சார், உங்களுக்கு அப்படி டவுட் இருந்ததுன்னா எங்க வீட்டை தாராளமா சோதனை போடலாம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னடி இது? உன் சின்ன மாமனார் பொசுக்குன்னு சோதனை போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. எவ்வளவு தூரம் வந்தவங்க ரூம்ல இருக்கிற சிலையை கண்டுபிடிச்சிருவாங்களோ? நீ இருமா. மாமா, நீங்க எதுக்கு மாமா இவங்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? வேணும்னே நம்மள திட்டம் போட்டு அசிங்கப்படுத்ததான் இப்படி எல்லாம் பண்றாங்க. போலீஸ் வந்து சோதனை போடுற அளவுக்கு நம்ம ஒன்னும் தரம் தாழ்ந்து போகல. வீட்டுக்குள்ள யாரும் வரத்துக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆமா தம்பி, கண்மணி சொல்றதுதான் சரி. இவங்களை எல்லாம் உள்ள விடக்கூடாது. மேடம், எங்க கடமையை செய்ய விடாம தடுக்கிறது கூட ஒரு வகையில அஃபென்ஸ் தான். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அவங்க வேலையை செய்ய விடுங்க. மாமா, இல்ல மாமா, இதெல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு பெரியவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? அடி பாவீங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன கழித்துன வச்சிருவீங்க போல இருக்கே. சரிங்க சார், நீங்க போய் செக் பண்ணுங்க. கபிலா, நீ போய் சாருக்கு ஹெல்ப் பண்ணு. நான் செக் பண்ணிட்டு வரேன். கான்ஸ்டபிள் உள்ள வாங்க சார். போங்க. வாமா. சார், இந்த பக்கம் சார். மேல ஏதாவது ரூம் இருக்கா? ஆமா சார். என்ன கண்மணி, கோடு போட்ட மாதிரி கரெக்டா நம்ம ரூமுக்கே போறாங்க. அந்த சிலை இருக்கிற இடம் தெரியற மாதிரி ஏதோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது தெரியாம நம்ம வேற தூக்கிட்டு வந்துட்டோம். போச்சு, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போகுது. நம்ம எல்லார் முன்னாடியும் தலை குனிய போறோம். அம்மா, என்ன நடக்குதுன்னு பாப்போம் வா. ஆ, ஆ. போ 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 போ. யோ, இந்த பாக்ஸை செக் பண்ணு. ஓகே சார். சார், சில சார். சரி, மூடி வைங்க. வாங்க போலாம்.
இது உங்க வீட்டு சிலையா சார்? கபிலா, இது யார் ரூம்ல இருந்தது? கண்மணி அக்கா ரூம்ல தான் இருந்துச்சு மாமா. கண்மணி ரூம்லயா? கண்மணி, அந்த சிலை ஓ ரூமுக்கு எப்படி வந்துச்சு? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. அது வந்து மாமா, இது இவ்ளோ வில்லங்கமான சிலைன்னு எங்களுக்கு தெரியாது மாமா. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வழியில ஒரு சாமியாரை பார்த்தோம். அவர்கிட்ட ஆசி வாங்கலான்னு போனப்போ அவர் இந்த சிலைய கொடுத்து வீட்ல பூஜை பண்ணுங்க, நல்லது நடக்கும்னு சொன்னாரு. நாங்களும் நல்லது நடக்கும்னு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்படி அது திருட்டு சிலையா இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது சம்பந்தி. அறிவில்ல கண்மணி உனக்கு? யார் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவியா? இப்ப பாரு, கண்டவங்க முன்னாடி என்ன தலகுனி வச்சுட்டல. சாரி சார், ஏதோ தெரியாம வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்ல சார், அவங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது சிலைய யார்கிட்டயோ இருந்து தெரியாம வாங்கிட்டு இந்த மாதிரி தோணல சார். ஆமாங்க, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இவங்களுக்கும் அந்த சிலை கடத்துற கும்பலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சார், நாங்க உள்ள போய் சோதனை போடுறத தடுக்கிறதுல இவங்க தான் குறியா இருந்தாங்க. அதுவும் போக சாமி சிலைய கும்பிட வாங்கிட்டு வந்தவங்க பூஜை ரூம்ல தானே வைக்கணும். இவங்க ரூம்ல துணிக்குள்ள மூடியா வைப்பாங்க. ஏதோ சம்திங் ராங். எதுக்கு இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணா உண்மை தெரியும். அது ஐயோ, மேடம் வாங்க. சார், ஒரு நிமிஷம். எங்க குடும்பத்துக்குன்னு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு. இந்த வீட்டுல யாரும் அப்படி தப்பான காரியம் பண்றவங்க கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி தெரியாம இதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதை இப்படியே விட்டுடுங்க. அதான் சிலை கிடைச்சிருச்சுல்ல. சாரி மேடம், அப்படியெல்லாம் விட முடியாது. எனக்கு இவங்க மேல டவுட் இருக்கு. அதுவும் இல்லாம எங்களை மாதிரியே வேஷம் போட்டு ஏமாத்தின குரூப்புக்கும் இவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகம் வருது எங்களுக்கு. அதனால கண்டிப்பா இவங்களை என்கொயரி பண்ணியே தீரணும். நீங்க தடுத்தா வேற மாதிரியான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். என்ன சார் மிரட்டுறீங்களா? இது எங்க குடும்பம் சார். எங்க குடும்பத்துக்குன்னு இந்த ஊர்ல ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு மட்டும்தான் மேல இடத்துல பேச முடியுமா? சரி, நான் கலெக்டர் கிட்ட பேசட்டுமா? அவர் சொன்னா ஓகே தானே? சார், மேடம் தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விட்டுறலாம் சார். சிலை தான் கிடைச்சிச்சுல்ல, அப்புறம் எதுக்கு சார் விசாரிச்சுக்கிட்டு? சரி, மேடத்துக்காக தான் ஆக்ஷன் எடுக்காம போறோம். ஏய், என்னடி புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆடுறியா? எல்லாத்துக்கும் காரணம் நீயா இருந்துகிட்டு கடைசியில காப்பாத்துற மாதிரி வந்து நடிக்கிறியா? உன் பவரை காட்டி என்கிட்டயே சீன் போடுறியா? என்னக்கா பேசுறீங்க நீங்க? தப்பு பண்ணது கண்மணி. அவளை ரிஸ்க் எடுத்து காப்பாத்துனது ராசாத்தி. அவளை பாராட்டலனாலும் பரவாயில்ல, அவளை சும்மா திட்டிட்டே இருக்கீங்க. இது எல்லாம் இவளோட செட்டப். இப்படி எல்லாம் சீன் போட்டு ஏமாத்தி எல்லார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறியா? அது ஒரு காலமும் நடக்காது. பெரியமா, நீங்க என்னைக்கு மாறவே போறதில்ல. அண்ணி தப்பே பண்ணாலும் உங்களுக்கு நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஏன் ராசாத்தி என்ன நல்லது பண்ணாலும் சரி, உங்களுக்கு தப்பா மட்டும் தான் தெரியும். பிரச்சனை உங்க பார்வையில தான் இருக்கு பெரியமா. இந்த பிரச்சனையை இதோட விடுங்க.
இத பேசி பேசி வீட்டுக்குள்ள யாரும் பம்ப வளர்க்காதீங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க ஜிபிஎஸ் இருக்கிற வாட்ச், இந்த வாட்ச் இல்லைன்னா சிலை இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. தேங்க்ஸ் மேடம். அப்ப சொந்த செலவுல நமக்கு நாமளே சூனிய வச்சுக்கிட்டோமா? ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம். தேங்க்ஸ் மேடம். வாங்க. ஓகே சார். மாமா, இப்படி ஒரு சங்கடம் நம்ம வீட்டுக்கு வரும்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இதுல ஓன் தப்பு என்னமா இருக்கு? வீட்டுல இருக்கிறவங்க சரியில்லை, ரோட்ல போற வம்ப வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வராங்க. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நீ உன் வேலையை பாரு. சரிங்க மாமா, நாங்க கிளம்புறோம். வரப்பா வரமா. வராது. கண்மணி, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னன்னு சொல்லுமா. இல்ல, அந்த வாட்ச கீழே விழுந்தப்ப நான் தான் நல்லா இருக்குன்னு திரும்ப எடுத்து பெட்டியில வச்சேன். அதுவே நம்மள காட்டி கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு கண்மணி. எனக்கு வினைய நீதான். உன்னை கூட சேர்த்துக்கிட்டு சுத்தினா உருப்பிட்டா மாதிரி தான். ஏ கண்மணி, இங்க வா. வா. இதெல்லாம் உன்னோட வேலை தானே? தெரியும்டி, நீ அமைதியா இருக்கிறப்பவே எல்லாம் நீதான் செஞ்சிருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுது. எதை செஞ்சாலும் மாட்டிக்காம செய்ய தெரியணும், இல்ல செய்யக்கூடாது. இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்பட வச்சுட்டியே, எல்லாம் உன்னால தாண்டி. இல்ல, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு உன் ஃப்ராடு தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நல்லபடியா எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்கற வழிய பாரு. புரிஞ்சுதா? என் கண்மணி, உன் மாமியாரு இல்லாத குழந்தைய பெத்து கொடுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? சரி சரி. எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? சொல்றேன். இதோ இந்த ஐம்பொன் சிலை எங்க வீட்டு தோட்டத்துல கிடைச்சது. அத பத்தின தகவலை சொல்லதான் நான் உங்களை வர சொன்னேன். ஐம்பொன் சிலையா? இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றதை விட இந்த அதிகாரி சொன்னா நல்லா இருக்கும். இந்த ஐம்பொன் சிலை இன்றைய மதிப்புக்கு பல கோடி ரூபாய் தரும். இது எந்த நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு தெரியல. இனிமேதான் கண்டுபிடிக்கணும் அது. இது தப்பான ஆள் கையில கிடைச்சிருந்தா வெளிநாட்டுக்கு போய் நல்ல விலைக்கு வித்திருப்பாங்க. சேர்மன் ராசாத்தி அம்மா வீட்டுல கிடைச்சதுனால அவங்க தாசில்தார் முன்னாடி முறைப்படி எங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க நினைச்சாங்க. இடையில இந்த சிலையை ஒரு மோசடி கும்பல் கடத்திட்டு போனதா கேள்விப்பட்டோமே. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மாதிரியே வேஷம் போட்டு சிலையை கடத்திட்டு போனது உண்மைதான். ஆனா அப்பவும் ராசாத்தி மேடத்தோட புத்திசாலித்தனத்தால அந்த சிலையை திருப்பி மீட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பெருமை எல்லாம் ராசாத்தி மேடத்துக்கு தான் சேரும். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். எல்லா பெருமையும் எனக்கு தானே தொல்லியல் துறை அதிகாரி சொன்னாலும் இந்த பெருமை எல்லாமே என் மாமாவுக்கு தான் சேரணும். மேடம், இந்த விஷயத்துல உங்க வீட்டுக்காரர் எங்க வந்தாரு? அவருக்கு போய் பெருமை சேரணும்னு சொல்றீங்க? அதானே, ஏதாவது ஒரு கேள்விக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க போல. இல்ல,
இந்த சிலை கிடைச்சதும் நான் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் முடிவெடுத்து தொல்லியல் துறை அதிகாரிக்கு தகவல் சொல்லி வர வச்சிட்டாரு. அதனாலதான் இந்த பெருமை எல்லாம் என் மாமாவுக்கு சேரணும்னு சொன்னேன். நான் சொல்லலைனாலும் ராசாத்தி கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. என்ன பாராட்டுறது அவங்க பெருமையை காட்டுது. மாப்ள, இது உன்னோட பெருந்தன்மையை காட்டுது. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். சூப்பர் மாப்ள. மேடம், இந்த சிலை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? முன்கூட்டியே தெரிஞ்சு தோண்டி பாத்தீங்களா? முன்கூட்டியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதோ இந்த குழந்தை எங்க வீட்டு தோட்டத்துல பந்து விளையாடிட்டு இருந்தா. அது ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சு. அதை எடுக்க குழி தோண்டினப்பதான் இந்த சிலை கிடைச்சது. அப்படி பார்த்தா இந்த சிலை கிடைக்க எங்க ரோஜா குட்டி தான் காரணம். மேடம், இது என்ன உங்க குழந்தையா? இல்லங்க, இது கோவில்ல கிடைச்ச தெய்வ குழந்தை. தெய்வ குழந்தையா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாங்க, கோவில்ல ரோஜா கிடைச்சதுனால இவ எங்களுக்கு தெய்வ குழந்தைதான். ராசாத்தி சொன்ன மாதிரி இவ தெய்வ குழந்தை தான். அதனாலதான் தெய்வம் இருக்கிற இடத்தை இவளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. குட்டி, உங்க பேர் ரோஜாவா? சாரிங்க, நீங்க பேசுறது அவளுக்கு கேட்கவும் செய்யாது, அவளால பதில் சொல்லவும் முடியாது. ஆமாங்க, அவளால பேசவும் முடியாது, காதும் கேட்காது. ஆனா கூடிய சீக்கிரம் அதை சரி பண்ணி நாங்க ரோஜா பேச வச்சிருவோம். ராசாத்தி மேடம், நீங்களே இந்த சிலையை சாருக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரி, வரோம் மேடம். வாங்க சார். போங்க. மாமா, கிளம்பலாமா? போலாம். ரோஜா குட்டி, வாங்க போலாம். ஐம்பொன் சிலையா? இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றதை விட இந்த அதிகாரி சொன்னா நல்லா இருக்கும். மேடம், இந்த சிலை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? முன்கூட்டியே தெரிஞ்சு தோண்டி பாத்தீங்களா? முன்கூட்டியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதோ இந்த குழந்தை எங்க வீட்டு தோட்டத்துல பந்து விளையாடிட்டு இருந்தா. அது ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சு. அதை எடுக்க குழி தோண்டினப்பதான் இந்த சிலை கிடைச்சது. அப்படி பார்த்தா இந்த சிலை கிடைக்க எங்க ரோஜா குட்டி தான் காரணம். ஓவரா தான் பெருமை பித்திக்கிறாங்க. ஆமா கண்மணி, அவளே தன்னை பத்தி பெருமையா பேச சொல்லி காசு கொடுத்து செட்டப் பண்ணுவாளோ? கரெக்டா சொன்னீங்க சம்மந்தி. அவ அப்படிப்பட்ட ஆளுதான். மேடம், இது என்ன உங்க குழந்தையா? இல்லங்க, இது கோவில்ல கிடைச்ச தெய்வ குழந்தை. தெய்வ குழந்தையா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாங்க, கோவில்ல ரோஜா கிடைச்சதுனால இவ எங்களுக்கு தெய்வ குழந்தைதான். ராசாத்தி சொன்ன மாதிரி இது தெய்வ குழந்தை தான். அதனாலதான் தெய்வம் இருக்கிற இடத்த இவளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ராசாத்தி மேடம், நீங்களே இந்த சிலையை சாருக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அத்தை, ராசாத்திக்கு அந்த சிலை கிடைக்க காரணமே அந்த குழந்தை தான். அந்த குறி சொல்ற பொம்பளை சொன்ன மாதிரி இது அதிர்ஷ்டமான குழந்தை தான். அந்த ராசாத்தி என்னதான் நமக்கு பிடிக்காதவளா இருந்தாலும் அவ அதிர்ஷ்டக்காரி தான். அதான் அந்த குழந்தை அவகிட்ட போய் சேர்ந்திருக்கு. அத்தை, முதல்ல அந்த குழந்தை நம்ம கண்ணில் தான் பட்டுச்சு. நியாயமா நான் தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கணும். நான் வேண்டான்னு துரத்தி விட்டதை தான் அவ எடுத்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா. ஆமா சம்பந்தி, கண்மணி கிட்டதான் அந்த குழந்தை இருந்திருக்கணும். அது மட்டும் நடந்திருந்தா இந்நேரம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சிலை நம்ம கிட்ட இருந்திருக்கும். இப்ப எல்லாம் மிஸ் ஆயி போச்சு. கண்மணி, உனக்கு ராசாத்தி அளவுக்கு விவரம் பத்தல. தானா வந்த லக்ஷ்மியை எட்டி உதச்சிட்டு பாரு.
இனியாவது அந்த ராசாத்தி மாதிரி விவரமா முன் யோசனையோட இருக்க கத்துக்க. அந்த குழந்தைய கோயில்ல பாக்கும்போது இவ்வளவு தானே இருந்தா, அப்போ வாயை முடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வியாக்கானம் பேசுறா பாரு. யாருக்கு தெரியும் இது இப்படி புதையல கொண்டு வரும்னு தெரிஞ்சிருந்தா இந்த குழந்தைய நான் விட்டுருப்பேனா? அடிப்பொடி, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா? கைக்கு வந்ததை விட்டுட்டு இப்ப புலம்பிட்டு இருக்க. உன்னை உன் மாமியார்காரி திட்டுறதுல தப்பே இல்ல. என்னடி இது? உன்ன மண்டையிலேயே கொட்டுற. உன்னை பெத்ததுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ச்சே.